வணக்கம் தோழா தோழிகளே. இன்னைக்கு இனிப்பு உளுந்த வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், உளுந்து ஊற வச்சு 1/2 கிலோ உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சீவிக்கணும். நீங்கள் வந்து கார வடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, பாகு காய்ச்சி போட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம வெல்லமும் உளுந்து கலந்து போட்டு ஆட்டி சுட்டு செய்ய போகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஆட்டுற போது காட்டுறேன். உளுந்த மிக்சியில் போட்டு ஆட்டுற போது காட்டுறேன். மிக்சியில் பாருங்கள், உளுந்து போட்டிருக்கேன். ஒரு 4 சுற்று சுற்றிட்டு வெல்லத்தை போடுறத காட்டுறேன். பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி ஆட்டியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு ஆட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பார்த்து கெட்டியாக ஆட்டிக்கணும். அப்போ தான் வடை சூப்பராக வரும். இந்த பாருங்கள், நல்லா ஆட்டிக்கிச்சு பாருங்க. இந்த பாத்துக்கு ஆட்டி எடுத்துக்குங்க. நான் சுடால காட்டுறேன். இங்க பாருங்க, 5 ஏலக்காய் நுணுக்கி போடுறேன். நுணுக்கி போட்டு வெல்லமே உளுந்து ஆட்டி இருக்கிற 3 பொருள் தான். உளுந்து ஊறிடுச்சு. உளுந்து கூட ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. உளுந்து வடைக்கு ஊறுற அளவுக்கு ஊறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல உளுந்து ஊறணும்னு எடுத்து வடிகட்டிக்கணும். நல்லா தண்ணியை நறுச வடிகட்டி தான் நீங்கள் ஆட்டவே ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு சுடுங்க. வெல்லம் போட்டு சுட்டிங்களா தான் அதுக்கு டேஸ்ட்டு வரும். உடம்புக்கு சத்து நல்லாவும் இருக்குது. அதனால் என்னைக்கு சுட்டிங்களால வெல்லம் போட்டு சுடுங்க. இங்கே பாருங்கள், ஏலக்காய் போட்டு நல்லா தொலைவிட்ட. எப்போதுமே உங்களுக்கு வந்து உளுந்தை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இல்லைன்னா மினிமம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுங்க. நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்டினா தண்ணி படாத ஆட்டணும். வெள்ளத்தை வந்து நல்லா சீக்கி உருண்டை வெள்ளம் தான், அச்சு வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க. போட்டு நல்லா ஆட்டி இந்த பாத்துக்கு ஆட்டிக்கணும். ஆட்டி எடுத்துங்க. அப்போ தான் உடம்புக்கு சத்து. குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். வெல்லம் போட்டு கொடுத்தீங்களா தான் சாப்பிட முடியும். நீங்கள் சர்க்கரை போட்டிங்களா சாப்பிட முடியாது. அதனால் வெல்லம் போட்டு ஆட்டி கொடுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்சிருச்சு. இப்போ நான் வடை போட ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, நல்லா செவந்துருச்சு பாருங்க. இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம டேஸ்டா இனிப்பாக இருக்குது. 1/2 கிலோ உளுந்துக்கு ஒரு 350-400 வெல்லம் போட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். நீங்கள் அந்த அளவு போட்டிங்களா தான் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.